Hi friends, IPL 2025 மேட்ச் நம்பர் 62 CSK vs RR ரெண்டு டீமே வெளியில் போயிட்டாங்க. ஸோ இது வந்து எந்த ப்ரெஷரும் இல்லாமல் சூப்பராக அவங்க இஷ்டத்துக்கு ஆடக்கூடிய ஒரு மேட்சாக இருக்கும் ரெண்டு டீமுமே. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 20 மே 7:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் மேட்ச் நடக்குது. ஸோ இதை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு. ப்ரிடிக்ஷன் ஸ்டாட்ஸ் ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துடலாம். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் போகும், அதேமாதிரி மற்றவங்களுக்கு சஜஷன்றது பண்ணும். ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போயிடலாம். கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 95 மேட்ச்சில் 170+ ஸ்கோர் போயிருக்கு. மினிமம் 200 ரன் வந்துடும் கண்டிப்பாக. இந்த சீசன் ஃபுல்லாக அருண்ஜேட்லி ஸ்டேடியமில் அட்லீஸ்ட் 190+ போயிருக்கு எல்லா மேட்சும். போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பியூர் பேட்டிங்காக தான் போச்சு. டெல்லியிலையும் பார்த்தீங்கன்னா KL ராகுல் 100 அடித்தார், சாய் சுதர்ஷன் 100, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் 90+. ஸோ இந்த மாதிரி ஸ்கோருன்றது போயிருக்கு. டாப் ஆர்டர்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. டெல்லியில் மட்டும் ஃபேப் டூ ப்ளஸிஸ் அவ்வளோவா பெரிய ஃபார்மில் இல்லாதனால அவுட் ஆனார். அபிஷேக் பரே ஒரு 30 ரன் அடிச்சு அவுட் ஆனார். அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் சம்ஸ் வந்து கொஞ்சம் ரன் அடித்தார். முழுக்க KL ராகுல் ஒரு 111 ரன் ப்ளஸ் அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். 111 நினைக்கிறேன், சரியாக தெரியல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேட்டிங் பிச்சாக தான் இருந்துச்சு. விக்கெட் ஆவரேஜுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. குட்டி கிரவுண்டும் கூட. ஸோ நம்ம மேலே இருக்கக்கூடிய டாப் ஆர்டர்ஸை எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இவங்களுமே நல்லா ஆடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரெண்டுலேயுமே நல்ல பேட்டர்ஸ் இருக்காங்க. ஆர்ஆருமே பார்த்தீங்கன்னா போன மேட்சுமே SSV ஜெய்சாலாக இருக்கட்டும், அதேமாதிரி வைபவ் சூரியவன்சி, அதுவும் அந்த ஆர்ஆரோட ஜெய்ப்பூர் கிரவுண்டுமே நல்லா பேட்டிங் வைக்கிறதுனால பயங்கரமாக ஆடினாங்க. எல்லாத்தையும் போட்டு அடி பொழந்தாங்க. அதே மாதிரி GT அண்ட் DC மேட்ச் இதே அருண்ஜேட்லி ஸ்டேடியமில் நம்ம பார்த்துருப்போம். அதில் நல்ல பவுலர்ஸ்லாம் இருந்தாங்க. பிரசித் கிருஷ்ணா இந்த சீசனில் அது ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரு. சிராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. ரப்பாடா இருந்தார். ரஷித் கான், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் எல்லாமே வந்து டாப் கிளாஸ் பவுலர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவ்வளோ பவுலர்ஸ் இருந்தும் பேட்டர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்ணாங்க. ஸோ இந்த டீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்லேயும் ஜெய்ப்பூர்லேயும் நல்லா ப்ளே பண்ணாங்க பேட்டர்ஸ். ஸோ பேட்டிங் ஹெட்லேயே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. சேசிங் டீம் 40 டைம் எக்ஸ்ட்ரா வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங் 46 டைம் வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச் எக்ஸ்ட்ரா வின் பண்ணியிருக்காங்க சேசிங் டீம். ஸோ சேஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு டோட்டல் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்னால செகண்ட் இன்னிங்ஸில் இன்னுமே பேட்டிங் நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ பேட்டிங் வந்து அவங்க தான் சேசிங்கில் எடுக்க பார்ப்பாங்க. ஆறுதல் வெற்றி ரெண்டு டீமுக்குமே தேவை. ஸோ ஆர்ஆர் வந்து பார்த்திங்கன்னா 8 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஒரே ஒரு வின்னு தான் 9 மேட்ச்சில் மொத்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா CSKவும் அதே நிலைமையில் தான் இருக்காங்க. ஸோ ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிலோ ஸ்கோர் 150 கீழே 22 டைமும், உங்களுக்கு 25 டைம் 190+ போயிருக்கு. ஸோ 25 டைம் ஒரு 170+ போயிருக்கு. ஒரு 23 டைம் 190+ போயிருக்கு. ஸோ பியூர் பேட்டிங் பிச்சா தான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கு. அதிகபட்சம் லோ ஸ்கோரிங் கேம் நம்ம பார்க்கல அருண்ஜேட்லி ஸ்டேடியமில். ஸோ பவுலிங் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம்லையுமே டாப் ஆர்டர்ஸ் இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளைஸ் ஆகிருக்காங்க. CSKலையும் நல்லா அடிக்கிறாங்க, நல்லா ஹிட்டர்ஸ்லாம் உள்ளே இறக்கியிருக்காங்க. நம்ம அதை பற்றியும் பேசலாம். ஸோ டோட்டல் மேட்ச் ப்ளே 95 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. பேசஸ் 409 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 235 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. பேசஸ் தான் அதிகபட்ச விக்கெட் எடுத்திருக்காங்க. ஏர்லியாக ஸ்விங் அண்ட் சீம்ன்றது இருக்காது. பிளாக் சைல் பிச்சு பெரிய அளவு ஸ்விங் அண்ட் சீம்ன்றது இல்லை. நான் பார்க்கல லாஸ்ட் 2 மேட்சாக அருண்ஜேட்லி ஸ்டேடியமில் அவ்வளோவா ஸ்விங்குன்றதே கிடையாது. ஏர்லி ராவும் சரி, எப்பயும் சரி. அதனால் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாகவே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் மிடில் ஸ்பின்னர்ஸ் மட்டும் டேன் ஆச்சு. விப்ராஜ் நீக்கம் கொஞ்சம் டேன் பண்ணதை நான் பார்த்தேன் மேட்ச் பார்க்குறப்போ. ஸோ அந்த மாதிரி ஒரு மிடில் மட்டும் கொஞ்சம் எடுக்கலாம். அந்த 100 ரகமத் அந்த மாதிரி பிளேயர்ஸ் கொஞ்சம் டேனுன்றது இருக்கலாம். ஸோ மற்றபடி பெரிய அளவில் எதுவுமே இருக்காது. ப்ராபபிள் பிளேயினோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் டெவான் கான்வே உள்ளே வந்தார், டக் அவுட் ஆனார் மொயின் அலிக்கு. இந்த மேட்ச் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். டெவான் கான்வே, ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல் செம்மடி அடிச்சார் போன மேட்ச்சு. டெவாட் பிராவிஸு, சிவம் தூபே, MS தோனி, ஜடேஜா, அஸ்வின், பத்திரானா, கலீல் அகமது, நூர் அகமது, அன்ஷுல் கம்போஜ். இதுதான் அவங்களோட ப்ராபபிள் பிளேயினோட இருக்கும். ஏதாவது 1-2 பிளேயர்ஸாக மாற்றி இறக்கி விட்றாங்களான்றது தெரியல. ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் கேம் இந்த பிளேயிங் லெவன் தான் இருந்துச்சு. சஞ்சு சாம்சன் உள்ளே வந்தார். ஸ்டில் வைபவ் சூரியவன்சி ஓப்பனிங் இறங்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒன்டோன் அவர் வந்தார். இவங்க 2 பேருமே பயங்கரமான ஹிட்டிங் ஆடினாங்க போன மேட்ச்சு. ஸோ வைபவ் சூரியவன்சி, SSV ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், ஹெட்மேயர், ட்ரூ சுரேல் கிடைக்கிற சான்ஸில் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. சுபம் தூபே, அசரங்கா, அப்பாக்கா, துஷார் தேஷ்பாண்டே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் மேதுவல், ஃபருக்கி. இதுதான் அவங்களோட ப்ராபபிள் பிளேயினோட இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல, பார்க்கலாம். குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப். இதில் தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த 1 பிளேயர் ஃபேண்டசின்றது வந்துச்சு, டியோ ஆப்ஷன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்க்கு ஒரு 5 பேர் கொண்ட ஒரு செட்டும், பவுலிங்க்கு ஒரு செட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் போய்ட்டு நமக்கு ஸ்டாட்ஸ் யார் அதிகமாக வச்சுருக்கா ஒரு நல்ல பிளேயராக அப்போ செலக்ட் பண்ணி ஒரே ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணால் போதும். சூப்பர் ப்ராஃபிட் இருந்து பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் SSV ஜெய்ஸ்வாலே சேஃபான ஆப்ஷனு. SSV ஜெய்ஸ்வாலை கிளிக் பண்ணி நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஆப்போனன்ட் நம்ம சஞ்சு சாம்சன் எடுத்துருக்கோம் அப்படின்னாங்கன்னா அவர் கம்மி பாயிண்ட் SSV ஜெய்ஸ்வாலோட கம்மி பாயிண்ட் எடுத்துகிட்டு SSV ஜெய்ஸ்வால் அதிக பாயிண்ட் எடுத்தால் நம்ம வின்னு. ஸோ ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும்.
அதேமாதிரி பவுலிங்கில் நம்ம 10 ரானா டெத்தில் போடக்கூடிய 10 ரானாவை எடுத்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கான டியோ பிக்ஸ். ஃபைனல் சாய்ஸ் நம்ம டெலகிராமில் கொடுத்துருவோம். அதுக்கான வின்னிங்ஸுமே நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். இல்லை உங்களோட சாய்ஸில் நீங்கள் போகலாம். ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்து எடுத்திங்கனாவே போதும். அந்த பிளேயர் யார் எடுத்திருக்காங்க, ஆப்போனன்ட் வந்து யார் எடுத்திருக்காங்கன்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டியோ ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேயரு, பேட்டர் ஒரு பவுலர் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஆயுஷ் மாத்ரே, கலீல் அகமது, இல்லை பிராவிஸு, மப்பாக்கா அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஆப்போனன்ட் வந்து இப்போ சஞ்சு சாம்சனையும் கலீல் அகமது எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க பாயிண்ட்ஸ் கம்மியாக இருந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் நம்ம வின். அது மாதிரி கரெக்டான பிளேயர் சூஸ் பண்ணால் போதும். சூப்பராக ப்ராஃபிட் இருந்து பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்னா நம்மளோட எஃபர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போனஸ் தருவாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி TDS ரெண்டையுமே ஃப்ரீன்றது பண்ணிட்டாங்க இப்போது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் ப்ரைஸில் இந்த 8 பிளேயரை தவிர்த்து வேறு யாரையும் வைக்க முடியல. யாருக்குமே பெரிய உள்ள ஸ்டாட்ஸ்ன்றதே இல்லை. ஹெட்கேடாக இருக்கட்டும், வென்யூவாக இருக்கட்டும், ஸ்டாட்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லை. முழுக்க நம்ம பிச் ரிப்போர்ட்டை நம்பி தான் டீம்ன்றது எடுக்க வேண்டியதாக இருக்கும். அனலைஸும் அதை வச்சு தான் பண்ண வேண்டியதாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பெரிய உள்ள ஸ்டாட்ஸ்ன்றது யாருக்குமே கிடையாது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா. ஸோ நம்ம பிச்சை வைஸ் தான் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிச்சுக்கு யார் சப்போர்ட் பண்ணும், ஸோ யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும் பிச்சுன்றதை பார்த்து தான் டீம்ஸும் சரி அனலைஸும் சரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது யசஸ்வி ஜெய்ஸ்வால், டெவான் கான்வே, 10 ரானா, நூர் அகமது, சஞ்சு சாம்சன், ஹசரங்கா, ஜடேஜா, கலீல் அகமதுமே 1 விக்கெட் ஆவரேஜாக வச்சுருக்காரு. ஜடேஜாவுமே பெரிய உள்ள ஸ்டாட்ஸ்லாம் இல்லை, ஓரளவுக்கு ரொம்ப ஒரு 18 ரன் ஆவரேஜ். அதேமாதிரி 8 மேட்ச்சில் ஒரு 6 விக்கெட்டு அந்த மாதிரி ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது தான் வச்சுருக்காரு ஜடேஜாவும். பட் ஸ்டில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயரு. ஸோ இவங்களுக்குலாம் இண்டிவிஜுவல் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட் இருக்கிறது யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மேட்ச்சில் 100 ரன் மட்டுமே அடிச்சிருக்காரு, 25 ஆவரேஜ்ன்றா இருக்குது. பட் சிஎஸ்சிக்கு அகேன்ஸ்டாக 32 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 7 மேட்ச்சில் 230 ரன், நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கார். ஸோ யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கிரவுண்டில் ஆடலை, நிறைய புது பிளேயர்ஸ் இருக்கனால ஆயுஷ் மாத்ரே, வைபவ் சூரியவன்சி, டிவால் பிராவிஸு, உர்வில் பட்டேல் யாருமே வந்து இன்னும் ப்ளே பண்ண கிடையாது. நிறைய புது பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பிச் வைஸ் தான் நான் சொன்ன மாதிரி அனலைஸ் பண்ணி போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வென்யூவில் 87 ரன் அடிச்சிருக்காரு ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி டெவான் கான்வே. ஸோ டோட்டல் ஸ்டாட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. 3 மேட்ச்சில் 75 ரன் தான் டோட்டலாகவே அடிச்சிருக்காரு. அதுவும் 20 ரன் ஆவரேஜ் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 87 ரன் அடிச்சிருக்காரு. ப்ளஸ் ஓப்பனர்ஸ்க்கு அவங்க நின்று ஆடினாங்கன்னா நேற்று KL ராகுல், சாய் சூசன் மாதிரி நல்ல ஸ்கோர் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா இந்த கிரவுண்டில் இவருமே ஒரு மேட்ச்சில் 87 ரன் அடிச்சிருக்காரு டெவான் கான்வே. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10 ரானா 1 விக்கெட் எடுத்திருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி. ஸோ டோட்டல் ஸ்டாட்ஸ் RRக்கு எகேன்ஸ்டாக 3 மேட்ச்சில் 2 விக்கெட் தான் பிக் பண்ணியிருக்காரு. பெரிய உள்ள பவுலர்ஸுக்கு சப்போர்ட்டுன்றது இருக்காது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். பேட்டிங் நல்லா பண்ணுவாங்க ஹிட்டர்ஸ். உர்வில் பட்டேல், பிராவிஸ், சிவம் தூபே, அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே இவங்களோட ஆட்டத்தில் நம்ம பார்க்க முடியும். வைபவ் சூரியவன்சி எல்லாமே ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுக்க டாப் ஆர்டர் பேட்டிங் எடுத்து அதிகபட்சம் பேட்டர்ஸும் கம்மிபட்ச பவுலர்ஸும் எடுத்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை பற்றியும் பேசலாம். ஸோ ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா வென்யூவில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு மேட்ச்சில் நூர் அகமது. அதுக்கப்புறம் RRக்கு அகேன்ஸ்டாக 4 மேட்ச்சில் 5 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு, 1 விக்கெட் ஆவரேஜ் என்று வச்சிருக்காரு நூர் அகமது. மேபி மிடில் கொஞ்சம் டேன் இருந்ததை நான் சொல்லியிருந்தேன். விப்பி வந்து கொஞ்சம் டேன் பண்ணார் விப்ராஜ். ஸோ நூர் அகமது ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் அதிக விக்கெட்கள் எடுத்திருக்காரு. அதனால் அவர் ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் மேபி மிடில் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சிவம் தூபே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உள்ள பாசிபிலிட்டிஸ், பெரிய உள்ள ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. 3 மேட்ச்சில் 90 அடிச்சிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 30 ஆவரேஜ்ன்றது கூட வச்சுக்கலாம். ஸோ வென்யூவில் 30 ஆவரேஜ் இருக்காரு. ஆனால் 4 மேட்ச்சில் 196 தான் அடிச்சிருக்காரு RRக்கு எகேன்ஸ்டாக. அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு வெறும் 25 ஆவரேஜ்ன்றது தான் வரும். ஸோ ஒரு 30-25 ஆவரேஜ்ன்றதே இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு போதுமான அளவாக இருக்கும். ஏன்னா இதுக்கும் கம்மியாக தான் இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் கம்மியாக தான் இருக்குது. சஞ்சு சாம்சனும் அதே தான். உங்களுக்கு வென்யூவில் ஒரு 20-30 கிட்ட ஆவரேஜ் வச்சுருக்காரு சஞ்சு சாம்சன். பட் சிஎஸ்கேக்கு எகேன்ஸ்டாக ரொம்ப புவரான ஆவரேஜ் தான் இருக்குது, வெறும் 20 ஆவரேஜ்ன்றது தான் வச்சுருக்காரு சஞ்சு சாம்சன். சிஎஸ்கே கிட்ட சொதப்பியிருக்காரு நிறையா. 16 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 250 ரன் மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே வென்யூவில் 20 மேட்ச்சில் 544 ரன் அடிச்சிருக்காரு சஞ்சு சாம்சன். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிளேயர் கடைசி பிளேயரு ஹசரங்கா. ஹசரங்கா வந்து பார்த்தீங்கன்னா வென்யூவில் 2 மேட்ச்சில் ஒரே விக்கெட் தான் பிக் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் சிஎஸ்கே அகேன்ஸ்டாக 5 மேட்ச்சில் 8 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் பர்டிகுலர் சீசனில் ஒரே மேட்ச்சில் 4 விக்கெட் பிக் பண்ணார்ல, அதனால தான் அவருக்கு வந்து 8 விக்கெட்ன்றது வந்திருக்கு. ஸோ 5 மேட்ச்சில் ஒரே மேட்ச்சில் 4 விக்கெட்டு, மிச்சம் 4 மேட்ச்சில் ஒரு விக்கெட் ஆவரேஜ் தான் வச்சுருந்துருக்காரு ஹசரங்கா. ஸோ நம்ம மேட்ச் அனலைஸ்ன்றதை பார்த்துடலாம். இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் ஃபஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸ்னு அவ்வளோவா பெரிய உள்ள பிளேயர்ஸ் யாருமே இல்லை. ஸோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆவரேஜ்ன்றது ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் செகண்ட் இன்னிங்ஸாக ஈக்குவலாக தான் வச்சுருக்காங்க. நூர் அகமது மட்டும் இன்னுமே அவரோட ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறப்ப விக்கெட் ஆவரேஜ்ன்றது அதிகமாக இருக்குது.
அதை நோட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா பிளேயர்ஸுக்குமே பெரிய உள்ள அந்த டிஃபரன்ஸ்ன்றது இல்லை. ஸோ மேட்ச் அனலைசர்ஸ் பார்த்துடலாம். நம்ம மேட்ச் அனலைஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பிச்சுக்கு ஏற்ற மாதிரி டீம் எடுக்கணும் அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷி, அதே மாதிரி எஸ்வி ஜெய்ஸ்வால் ஜெய்ப்பூரில் செம்மையாக ப்ளே பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு பிச் தான் டெல்லியோட பிச்சும், அருண் ஜேட்லி ஸ்டேடியம். பேட்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே எகெயின் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த பக்கம் கலீல் அகமது எடுக்கலாம், மேபி சூரியவன்ஷி எடுக்கலாம். பட் ஸ்டில் சூரியவன்ஷி கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் கலீல் அகமது ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். அன்சுல் கம்போஜ் வேணால் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அன்சுல் கம்போஜ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் குறிப்பாக நல்லா பண்ணியிருக்கார். நிக்கோலஸ் பூரான், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், 2 பேர்த்தையுமே விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு. 2 ஹிட்டர்ஸுமே விக்கெட். அன்சுல் கம்போஜ் விக்கெட் எடுத்திருக்காரு பவர் பிளேயரு. ஸோ அப்படி பார்க்குறப்ப வைபவ் சூரியவன்ஷியை அன்சுல் கம்போஜ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸ்டில் வைபவ் சூரியவன்ஷி டக்குன்னு ஒரு 4, 6ன்னு அடித்து பாயிண்ட் எடுத்துடுறாரு. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஓவரில் அவுட் பண்ணாதான், அதுக்கப்புறம் 30 ரன் 40 ரன் அடிச்சுட்டு தான் அவுட்டுன்றது ஆகிறாரு வைபவ் சூரியவன்ஷி. ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு பாயிண்ட்ஸ் தான் முக்கியன்றப்ப இந்த கிரவுண்ட் பர்டிகுலர் கிரவுண்ட் போன மேட்ச் வரைக்கும் பார்த்ததில் பேட்டர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால சூரியவன்ஷிக்கு போகிறதே பெட்டராக இருக்கும். ஜெய்ஸ்வால் சொல்லவே தேவையில்ல, நல்லா ஃபார்மில் இருக்கார். அவர் நல்லா ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பிச்சுமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவருக்கும். சஞ்சு சாம்சன் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரியான் பராக் இந்த மாதிரி டாப் ஆர்டர்ஸ் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். டீம் எடுக்கிறப்ப எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 4 டாப் ஆர்டரு, மேலே த்ரூவ் ஜொரேல், மேலே வந்து MS தோனி இருப்பார். அவருக்கு பதிலாக நீங்கள் த்ரூவ் ஜொரேலே ட்ரை பண்ணலாம். டெவன் கான்வே அவர் இருப்பார். ஸோ டெவன் கான்வே த்ரூவ் ஜொரேல் போகிறது பெட்டராக இருக்கும். ஸோ டெவன் கான்வே ஆல்ரெடி ஒரு மேட்ச்சில் 87 ரன் அடிச்சிருக்காரு இந்த வென்யூவில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு RR பேசிவிட்டு அதுக்கப்புறம் டெவன் கான்வே வரலாம். நான் சொன்ன மாதிரி இந்த டீமில் இந்த 4 டாப் ஆர்டர்ஸ் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய உள்ள துஷார் தேஷ்பாண்டே போன மேட்ச் 2 விக்கெட்டுன்றது பிக் பண்ணார். ஸோ அந்த பிச்சுன்றது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இந்த டெல்லி பிச் வந்து பார்த்திங்கன்னா பெரிய உள்ள பவுலர்ஸ் சப்போர்ட்ன்றதே கிடையாது. யார் போட்டாலும் அடி தான், எல்லோரும் வந்து அடிக்க தான் செய்கிறாங்க. சின்ன கிரவுண்டாக வேறு இருக்குது, எல்லாருமே அடிக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் தான் கொஞ்சம் டைட் பண்ணாங்க. அபிஷேக் பூரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தோடனே ஒரு 20 பால்ன்றது ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பித்து ரன்ஸுன்றதை ஏற்றினார். ஸ்பின்னர்ஸ் நினச்சா கொஞ்சம் டைட் பவுலிங் பண்ண முடியும். பட் இருந்தாலும் விக்கெட்டுன்றது எடுக்க முடியல யாருனாலையுமே. அடி தான், எல்லாரையுமே அடிக்கிறாங்க பேட்டர்ஸு. நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான விக்கெட்டாக தான் இருக்குது. 200+ ஸ்கோருன்றது போயிடுது மேட்ச்சுக்கு மேட்ச்சு. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த 2 டீமுமே பெரிய லெவலில் ப்ரெஷருன்றது இல்லை. 2 டீம்லேயும் பயங்கரமான ஹிட்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி, எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியான் பராக் அவங்களுமே ஒரு ஹிட்டர்ஸ் தான். ஸோ அதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே, டெவான் கான்வே கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஆடினாலும் ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், பிராவிஸ், சிவம் துப்பே எல்லாருமே ஹிட்டர்ஸு. ஹிட்டு பயங்கரமாக ஹிட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. உர்வில் பட்டேல்லாம் போன மேட்ச் ஆடினதை பார்த்தீங்கன்னா வந்தோடனே அடிக்க தான் பார்க்குறாரு. சிக்கிற பாலை ஒரு அடிச்சுட்டு போகிறாரு. 10 பாலுக்கு 30 ரன்னு நினைக்கிறேன். மோயின் அலி ஓவராக பிரியும் பிரிச்சார் உர்வில் பட்டேல். ஸோ அவருக்கு இந்த கிரவுண்டுமே செம சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படின்றப்ப கீழே ஹெட்மேயர் இந்த சீசனில் பழைய ஹெட்மேயராக இருக்கிறது கிடையாது, ஃப்ளாப்பு தான் வராது மோஸ்ட்லி. ஸோ அவரை ட்ராப் பண்ணிடலாம். இந்த 4 பேட்டர்ஸை எடுத்துகிட்டு த்ரூவ் ஜொரேல் இல்லை டெவான் கான்வே விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். ஸோ சிவம் துப்பே இம்பேக்ட் பிளேயராக தான் உள்ளே வருவார். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விக்கெட்டுன்றது விழுகாது. ப்ராபபிளி நீங்கள் சிஎஸ்கே ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா 100 அகமதையும் 10 ரனாவையும் மட்டும் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி RR ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா அசரங்காவையும் மப்பாக்காவையும் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஆகாஷ் மாதவாலை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்கப்போ நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ பெரிய அளவில் ஃபார்ம்லையும் இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் போகிறாரு. ஸோ இவரை கண்டிப்பாக இந்த கிரவுண்ட்லேயும் அதிக ரன்கள் அடிக்கிறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். துஷார் தேஷ்பாண்டே இந்த சீசன் ஏதோ ஓரளவு பண்ணியிருக்காரு. சிஎஸ்கே எகென்ஸ்டாகவும் ப்ளே பண்ணியிருக்காரு. சிஎஸ்கே கூட அந்த டீமில் ப்ளே பண்ணியிருக்காரு. அப்படின்றப்போ ஓல்டு ஃபார்மர் பிளேயர்னால அந்த ஒரு ஸ்டாட்டிக் வேணால் இருக்கலாம். பார்க்கலாம் என்ன துஷார் தேஷ்பாண்டே என்ன பண்ணுறாரு. நீங்கள் நம்ம அப்பாக்கா இல்லைனா துஷார் தேஷ்பாண்டே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபருக்கி பெரிய உள்ள விக்கெட் லக்குன்றது கிடையாது. சில மேட்சஸில் கொஞ்சம் பேட்ஸ்மேன்ஸை ஸ்ட்ரகிள் பண்ணுற வரைக்கும் பவுலிங் பண்ணுறாரு. பட் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டின்றது லக்குன்றதும் கிடையாது ஃபருக்கிட்ட. இந்த டீமில் அவ்வளோதான். மேலே டாப் ஆர்டர்ஸை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா பேட்டிங் அப்படி தான் போயிட்டுருக்கு. இல்லை லாஸ்ட்டில் பிச்சில் போட்டு மாற்றி கொடுக்குறாங்க, பவுலிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு லாஸ்ட் மேட்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் போச்சு. அதுக்கு முன்னாடி மேட்சும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் போச்சு. ஒரு பியார் நல்ல பேட்டிங் பிளேயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் பர்டிகுலர் டெல்லி கிரவுண்டு செம்மையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. டெவான் கான்வே, ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், பிராவிஸ், சிவம் துப்பே எல்லாத்தையும் மஸ்ட் பீக் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இல்லை விக்கெட் போகலை போன மேட்ச் மாதிரி அப்படின்னா நீங்கள் சிவம் துப்பையுமே இம்பேக்டாக தான் உள்ள வர்றாரு. அப்போ அவரையுமே ட்ராப் பண்ணிட்டு இந்த 4 பேரை சூஸ் பண்ணலாம். ஜடேஜா மேலே வருவார் கண்டிப்பாக. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு இவங்க 4 பேர்த்த யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். இவங்க 2 பேர் கொஞ்சம் ஆயுஷ் மாத்ரே, டெவான் கான்வே கொஞ்சம் ஒரு 5 ஓவர் இல்லை 10 ஓவர் வரைக்கும் ஆடிட்டாங்க அப்படின்னா
உருவில் பட்டேல் தான் வருவார் ஒன் டவுனு. அதுக்கப்புறம் பிராவிஸ் அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சிவம் தூபே தான் வருவார் கண்டிப்பாக. ஜடேஜா வந்து பேட்டிங் வரதுக்கான டவுட்டு இல்லை. ஏரியில் விக்கெட் போனால் மட்டுமே ஜடேஜா பேட்டிங் உள்ளே வருவார். ஸோ அஸ்வின் ப்ளே பண்ணுவார்ன்றது தெரியல. மேபி ப்ளே பண்ணலாம், இல்லை வேறு யாரையாவது கூட இறக்கி விடலாம். ஸோ நாகர்கோட்டி வேறு இருக்கார் உள்ளே. அவரை யூஸ் பண்ணுறாங்களா இல்லை அஸ்வினை யூஸ் பண்ணுறாங்களா இல்லை சாம் கரன் உள்ளே வராரா? நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. மாற்றி மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பத்திரானாவை ஃபஸ்ட் பவுலிங் டெத்தில் போடுறப்ப விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ பத்திரானாவை ஃபஸ்ட் பவுலிங் நான் ட்ரை பண்ணிக்கலாம். 100 வந்து ஃபஸ்ட் பவுலிங்கில் நல்லா பண்ணியிருக்காரு. 1 விக்கெட் ஆவரேஜும் வச்சிருக்காரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபஸ்ட் பவுலிங் நான் மட்டும் பத்திரானா 100 ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த மேட்ச்சுக்கு பெரிய உள்ள அனலைஸ்ன்றது நான் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் அந்த கிரவுண்டுன்றது நம்மளே பார்த்துருப்போம். நான் பழைய மேட்சை ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருக்கு. விக்கெட் ஆவரேஜ்ன்றது கொஞ்சம் கம்மி தான். அப்படின்றப்போ நீங்கள் பேட்டர்ஸ் தான் அதிகமாக எடுக்க வேண்டியது இருக்கும். பவுலர்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. ஃபேண்டசி டீம் படி 2 பவுலர் இல்லை 3 பவுலர் எடுத்துகிட்டு மேலே டாப் ஆர்டர்ஸில் இருக்கக்கூடிய 2 டீம்லேயும் இருக்கக்கூடிய டாப் ஆர்டர்ஸ் எடுக்கிறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். நீங்கள் அன்சுல் கம்போஜை வேணால் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பவுலர்ஸில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா அன்சுல் கம்போஜை ட்ரை பண்ணுங்கன்னா அவர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸை கொஞ்சம் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பவர் பிளேயில் கொஞ்சம் நல்லாவும் போட்டிருக்காரு. அப்படின்றப்ப வைபவ் சூரியவன்ஷி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்களாம் ஓப்பனிங் இருக்காங்க. வைபவ் சூரியவன்ஷியை எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம் அன்சுல் கம்போஜ். ஸோ ஆயுஷ் மாத்ரே இந்த மேட்ச் எகெயின் ஒரு பிக் ஸ்கோர் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஜிஎல் கேப்டன் வைசி பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்ச்சுக்கு வீடியோவில் பர்டிகுலர் மேட்ச்சுக்கு அனலைஸ்ன்றது பெரியவர்கள் நான் பேசலை, நானே சொல்கிறேன். ஸோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் பாயிண்ட்ஸ் இல்லை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான பிச்சாலாம் இருக்கே தவிர்த்து பெரியவர்கள் அந்த பவுலிங்கில் டேன் இருக்கும் இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸ்டாட்ஸுமே பெரியவர்கள் யாருக்குமே இல்லை. எல்லாமே புது பிளேயர்ஸாக இருக்காங்க. அவங்க யாருமே இந்த கிரவுண்டில் பர்டிகுலர் கிரவுண்டில் விளையாண்டதும் கிடையாது. ஸோ அதனால் பெரிய ஸ்டாட்ஸ் இல்லை. முழுக்க பிச் ரிப்போர்ட் வச்சு மட்டுமே நான் பேசியிருக்கேன். ஸோ ஆயுஷ் மாத்ரே, அதுக்கப்புறம் உர்வில் பட்டேல், பிராவிஸ் இவங்க 3 பேர்த்தையும் கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸியாக மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இவங்க 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் பயங்கரமான ஹிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதேமாதிரி அந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி, எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், சஞ்சு சாம்சன் இந்த 4 பேர்த்துலேருந்து யாருன்னா வைபவ் சூரியவன்ஷியை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி எகெயின் வந்து பிக் ஸ்கோர் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். நல்ல பேட்டிங் மிஸ்னால் கண்டிப்பாக அடிப்பார். பேட்டிங் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தால், இல்லை கொஞ்சம் பவுலிங் சப்போர்ட்டாக இருந்தாலே அவுட்டுன்ற கொஞ்சம் ஸ்லைட் ஸ்விங் இருந்தாலே அவுட் ஆகிடாரு வைபவ் சூரியவன்ஷி. பட் இந்த கிரவுண்டில் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால அவர் ஹை ஸ்கோர் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சஞ்சு சாம்சன், ரியான் பராக். ஸோ ரியான் பராகுமே ஒரு மேட்ச்சில் ஜெய்ப்பூர் 94 ரன்ன்றது அடித்தார் கேகேஆருக்கு எகேன்ஸ்டாக. போன மேட்ச் விக்கெட் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் அதேமாதிரி அவர் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஜெய்ஸ்வாலை வந்து எல்லாருமே நார்மல் பிக் தான். எல்லாருமே கிராண்ட் ஜெய்ஸ்வாலை கேப்டன்ஸியாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சொல்ல. ஸோ நீங்கள் வைபவ் சூரியவன்ஷியும் ரியான் பராகையும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக் கேப்டன் வைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஜடேஜா இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க. மோஸ்ட்லி சஞ்சு சாம்சனை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ஜடேஜா, டெவான் கான்வே இவங்க 4 பேர்த்துக்குள்ளே தான் ஸ்மால் லீக் கேப்டன் வைஸின்றது வரும். ஸோ இதில் யார் ஹை ஸ்டாட்ஸ் வச்சுருக்கானா ஜடேஜா உங்களுக்கு டபுள் ஆப்ஷன். ஸோ மேலே ஒரு விக்கெட்டு 2 விக்கெட் போயிடுச்சுன்னா அவர் மேலே வந்துடுவார். ப்ளஸ் பவுலிங் போகிறனால டபுள் ஆப்ஷன், சேஃப் ஆப்ஷனுக்கு கூட. டெவான் கான்வே நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. அந்த வென்யூவில் 87 ரன் அடிச்சிருக்காரு. எஸ்வி ஜெய்ஸ்வாலும் நல்ல ஸ்டாட்ஸ் தான். அதாவது 40 ரன் அடித்தாலும் ஒரு பிளேயர் 60 ரன் அடிக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸை நமக்கு வாங்கி கொடுத்துருவாரு. ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் அப்படி பால்ஸ் கம்மியாக ப்ளே பண்ணி அவ்வளோ 2 ரன் அடிக்கிறாங்க. வைபவ் சூரியவன்ஷியும் எஸ்வி ஜெய்ஸ்வாலும் பயங்கரமான ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்டிங் தான் ஆடுறாங்க அவங்க 2 பேரும். அப்படின்றப்ப எஸ்வி ஜெய்ஸ்வால், ஜடேஜா பெட்டர் ஆப்ஷனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்மால் லீக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்த்து ஓன் டீம் போட பாருங்கள். பெரிய உள்ள ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு 10% ஒரு இந்த மேட்ச்சில் பர்சன்டேஜ் படி நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா நிறையா புது பிளேயர்ஸ் இருக்காங்க. எல்லாமே மாற்றி தான் எடுத்திருப்பாங்க. பட் ஒரு சில மேட்சஸில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அதிகமாக 10 பிளேயர் எடுத்துகிட்டு 11வது பிளேயரை லோ பர்சன்டேஜ் ஹை ஸ்டாட்ஸ் வச்சுக்கூடிய லோ பர்சன்டேஜ் பிளேயர் எடுத்துகிட்டு கேப்டன் அண்ட் வைஸியை ஸ்டாட்ஸ் வைஸ் நீங்கள் போட்டிங்கனாவே போதும். சேஃபாக ஸ்டாட்ஸ் வைஸ் போட்டிங்கனாவே போதும். ஸ்மால் லீக் அழகாக வின் பண்ணலாம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜிஎல் டெமோ டீம்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். சஞ்சு சாம்சன், டெவான் கான்வே, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சிவம் தூபே, சூரியவன்ஷி, ஆயுஷ் மாத்ரே, பிராவிஸ். ஸோ இப்படி ஃபுல் பேட்டர்ஸையும் நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் ஆஃப் பிச் வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால ஜடேஜா, ரியான் பராக், நூர் அகமது, துஷார் தேஷ்பாண்டே. ஸோ துஷார் தேஷ்பாண்டே வந்து மேபி கிளிக் ஆகலாம். 1 or 2 விக்கெட்ஸ் மேபி ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ஆஃப் த ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர். ஸோ அதனால வந்து எடுத்திருக்கேன். ஸ்டாட்ஸ்னு பெரிய அளவில் இல்லை, 1 விக்கெட் ஆவரேஜ் மட்டுமே இருக்குது. ஆயுஷ் மாத்ரே கேப்டன், ரியான் பராக வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நார்மல் சாய்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்,
சஞ்சு சாம்சன் நிறையா சாய்ஸஸ் இருக்குது கிராண்ட் லீக்கு. நான் ஆயுஷ் மாத்திரை மேபி எகெயின் ஒரு பிக் ஸ்கோர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ஆயுஷ் மாத்திரை ட்ரை பண்ணியிருக்கேன். செகண்ட் டீம் பார்த்தலாம் சஞ்சு சாம்சன், டெவான் கான்வே, எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, ஆயுஷ் மாத்திரே, பிராவிஸு, ஜடேஜா, ரியான் பராக், அசரங்கா, பத்திரானா, மப்பாக்கா இதுதான் டீம்ன்றதை எடுத்திருக்கேன். டெவான் கான்வே கேப்டன், வைபவ் சூரியவன்ஷி வைஸ் கேப்டன். ஸோ வைபவ் சூரியவன்ஷி பார்த்தீங்கன்னா கலீல் அஹ்மதுக்கு மேபி ஒரு 10-20 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிறதுக்கான அன்சோல் கம்போச்சுக்கும் கலீல் அஹ்மதுக்கும் ஒரு ட்ரபுள்ன்றது இருக்கும் கண்டிப்பாக. பட் ஸ்டில் ரொம்ப ஸ்விங் ஏர்லேயராக இருக்காது, ஸ்விங்குன்றதே இல்லை லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சின்ன கிரவுண்டும் கூட இவருக்கு அதிக 4 and 6 வந்து எஜ்ஜு பட்டே நிறையா போகுது. அப்படின்றப்போ உங்களுக்கு அதிக ரன்கள் எகெயின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் சூரியவன்ஷியை வைஸியாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பிராவிஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம் கேப்டன் வைஸியாக, ஜடேஜாவை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ் இருக்குது, மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.